एक और विषय है वन नेशन वन इलेक्शन। वन नेशन वन इलेक्शन। वन नेशन वन इलेक्शन। अरे हमको क्या मिलेगा? ये भारत की जरूरत है। इसमें आपत्ति क्या है? ये चलने वाला नहीं है। एक देश एक चुनाव होना चाहिए, एक मतदाता सूची होनी चाहिए। வணக்கம். நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்படுவாரா? இதுதான் இன்று இந்தியாவில் இருக்கிற பலருக்கும் பேசுபொருளாகவும் தலைப்புச் செய்தியாகவும் மாறியிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் வரை எது தலைப்புச் செய்தியாக இருந்தது? அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் அவதூறாக பேசிய அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா என்பதுதான் நேற்று வரை மிகப்பெரிய நாடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அது எப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிரான செய்தியாக மாற்றப்பட்டது? நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே காங்கிரசுக்கும் பாஜக எம்பிக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு என்பதுதான் நேற்று நடந்த கலவரங்கள் எல்லாம். பாஜகவினுடைய எம்பியாக இருக்கிற பிரதாப் சந்திர சாரங்கி, ஒடிசா மாநிலத்திலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கடந்த முறை அமைச்சராகவும் பாஜக அரசாங்கத்திலே பணியாற்றியவர். அவருடைய தலையிலே காயம் ஏற்பட்டு அந்த காயத்திற்கு காரணம் ராகுல் காந்தி தான். நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் ராகுல் காந்தி ஒரு எம்பி என் மீது தள்ளிவிட்டார். அந்த எம்பி என் மீது விழுந்ததால் நான் படியிலிருந்து கீழே விழுந்தேன், அதனால் எனக்கு காயம் ஏற்பட்டது என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி சென்றார்கள். அந்த காட்சிகளை பார்த்தோம். முகேஷ் ராஜ்புத் என்கிற இன்னொரு எம்பியும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். ஆக இரண்டு பேரும் ராகுல் காந்தி அவர்கள் தாக்கியதாக சொன்னதனால் காவல்துறை புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் கீழே 5 பிரிவுகளின் கீழ் டெல்லி காவல்துறை ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் சார்பிலையும் ராகுல் காந்தி அவர்கள் சார்பிலையும் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே நாங்கள் வழக்கம் போல போராடி கொண்டிருந்தோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே அதானிக்கு எதிரான போராட்டத்தை தினமும் நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் நடத்தி வந்தது. இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் நடத்தி வந்தார்கள். அப்படி தினமும் நாடாளுமன்றத்திலே அதானியினுடைய பெயரை சொல்வதற்கு நாடாளுமன்றத்திலே அனுமதி இல்லை. அவர் பெயரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் அதை உடனடியாக அவை குறிப்பிலிருந்து சபாநாயகர் நீக்கி விடுகிறார். அந்த அளவுக்கு அதானிக்கு ப்ரொடெக்ஷன் தரப்படுகிறது. ஆனால் அதானி செபி ஊழலிலே மிகப்பெரிய அளவிலே அமெரிக்காவினுடைய உயர்நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிக்கிற அளவுக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் விளையாண்டு கொண்டிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் சார்பிலே போராட்டங்களை நடத்தி வந்தார்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே. அப்படி தொடர்ந்து போராட்டங்களை நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளே நடத்தி வந்தவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகளை நிறைவு செய்வதை ஒட்டி அதனுடைய தொடக்க நிகழ்வாக நாடாளுமன்றங்களுடைய அவையிலே அரசமைப்பு சட்டம் குறித்து சிறப்பு அமர்வுகளை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது. அதன் காரணமாக மக்களவையில் 2 நாளும் மாநிலங்களவையில் 2 நாளும் அந்த அமர்வுகள் நடந்தது. அந்த அமர்வில் மாநிலங்களவையில் பேசிய அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை விமர்சிக்கிற தோணியிலே கடுமையாக பேசினார். அம்பேத்கர் 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 என்று கூறுவது ஃபேஷன் ஆகிவிட்டது. அவர்கள் அம்பேத்கருடைய பெயரை சொல்லுவதற்கு பதிலாக கடவுளுடைய பெயரை சொல்லி இருந்தால் 7 ஜென்மத்திற்கு புண்ணியமாவது கிடைத்திருக்கும் என்று ஒரு எல்லலான தோணியிலே, ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு தோணியிலே அவர் அந்த கருத்துக்களை தெரிவித்தார். அந்த வீடியோக்கள் வெளியாகி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி, கான்ஸ்டியூஷன் அவையிலே அம்பேத்கருடைய பங்களிப்பு என்ன, இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவி ஏற்கிற பொழுது நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே தலை குப்புற கவிழ்ந்து கான்ஸ்டியூஷன் முன்பு வணங்கி அம்பேத்கரை வணங்கி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் என்றார். ஆனால் உண்மையான பாஜக எப்படி அம்பேத்கரை அணுகுகிறது அல்லது கடந்த காலங்களில் எப்படி அணுகி இருக்கிறது என்பதை அமித்ஷா தன்னுடைய உடல் மொழியின் மூலமாகவே வெளிப்படுத்திவிட்டார். இந்த வெளிப்பாடு என்பது இந்தியா முழுக்க கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிற நேரத்தில் தான் அதை மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு உட்படுகிற அளவுக்கு அம்பேத்கரை அவமதித்திருக்கிறார் அமித்ஷா என்று சொல்லி காங்கிரசினுடைய தலைவரும் காங்கிரஸ் சார்பிலும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நாடு முழுவதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட கர்நாடகாவிலே இன்னும் ஒருபடி மேலே போய் சட்டமன்றத்துக்குள்ளே எங்கு பார்த்தாலும் அம்பேத்கருடைய படங்களை வைத்து சித்தராமையா தலைமையிலான காங்கிரசார் அங்கே போராடினார்கள். அந்த அளவுக்கு நாடு முழுவதுமே பெரும் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி காங்கிரசும் அந்த கோரிக்கையை வைத்தது, அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று. அதற்கு பதிலளித்து பேசிய அமித்ஷா அவர்கள், நான் பேசியதை ஏஐ மூலமாக திரித்து கூறிவிட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்.
நாங்கள் எப்பொழுதும் அம்பேத்கரை மதிக்கிறோம் என்று சொன்னார். காங்கிரஸ் தான் அம்பேத்கரை அவமதித்தது, அம்பேத்கரை தோற்கடித்தது, அம்பேத்கருக்கு எதிராக நேரு பிரச்சாரம் செய்தார் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்தே நேருவால் தான் நாடு கெட்டது, நேருவால் தான் நாடு கெட்டது என்று 10-15 ஆண்டுகளை தொடங்குகிற அளவுக்கு இன்னமும் நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, அதே போல அம்பேத்கர் அவர்களுடைய விவகாரத்திலும் அமித்ஷா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் காங்கிரசின் மீது தான் குற்றம் சாட்டினார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பெரிய பேசுபொருளானதால், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் எந்த காரணத்திற்காக கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்தது, சாவர்கர் எப்படி கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்தார் என்கிற அடையாளங்களை இந்த அரசமைப்பு நாள் அவையிலே ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரத்தோடு பேசிவிட்டார். ஒரு பக்கம் கான்ஸ்டிடியூஷனையும் இன்னொரு பக்கம் மனுவையும் வைத்துக்கொண்டு அவர் சாவர்கரை தோலுரித்ததை பாஜகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையிலே தொடர்ந்து அம்பேத்கருக்கு எதிரான அமித்ஷாவினுடைய பேச்சும் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய திட்டம் என்பது எப்பொழுதும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டதில்லை, கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டதில்லை என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்து விட்டது. எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக, இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்காக நாடாளுமன்றத்தை நேற்று கலவரமாக்கி இருக்கிறார்கள் பாஜகவினர். இந்த சாரங்கி அவர் தலையில் தான் காயம்பட்டு அவர் வாகனத்தில் ஏற்றி செல்லப்படுகிறார். ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளினார், அவர் என் மீது விழுந்து எனக்கு காயம் ஏற்பட்டது என்கிறார். ஆனால் இந்த சாரங்கி யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த பாதிரியாரை பஜ்ரங் தள் அமைப்பினர் குடும்பத்தோடு வாகனத்திற்குள் வைத்து எரித்து கொலை செய்தார்கள் ஒடிசாவிலே. அந்த பாதிரியார் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர், அவரும் அவரது மனைவியும் 2 குழந்தைகள் 4 பேரும் வாகனத்திற்குள்ளேயே தூங்கி கொண்டிருக்கிற போது வாகனத்தோடு வைத்து கொளுத்தப்பட்டார்கள். அப்படி அவர்களை கொடூரமாக கொலை செய்த பஜ்ரங் தள்ளினுடைய தலைவராக இருந்தவர் இந்த சாரங்கி. இந்த சாரங்கி அதற்காக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பிறகு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு அதன் பிறகு எந்த முகாந்தரமும் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டவர். எப்படி பாபர் மசூதியை இடித்த வழக்கிலே அத்வானி உட்பட எல்லோரும் அவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டார்களோ, எப்படி காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கிலே ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரி உட்பட எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்களோ, அப்படி இந்த சாரங்கியும் விடுதலை செய்யப்பட்டார். கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியாருடைய குடும்பத்தை, அதுவும் குழந்தைகள் உட்பட எல்லோரையும் உயிரோடு கொளுத்தியவர்கள் இந்த பஜ்ரங் தள் அமைப்பினர். அந்த பஜ்ரங் தளுக்கு தலைமை வகித்தவர் தான் இந்த சாரங்கி. ரொம்ப அப்பாவியை போல ஒரு எளிமையானவராக, நேர்மையானவராக, குடிசைக்குள் இருந்து வருபவராக அடையாளப்படுத்தப்படுகிற அந்த சாரங்கி தான் இன்று ராகுல் காந்தி அவர்களால் நான் தள்ளிவிடப்பட்டேன் என்று சொல்லி பேசியிருக்கிறார். அவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் வழக்கம் போல அம்பேத்கருக்கு ஆதரவாக போராடி கொண்டு நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சென்றோம். நேரம் முடிந்ததனால் நாடாளுமன்ற அவைக்குள்ளே செல்வதற்காக நுழைவாயிலை நோக்கி போன போது என்றைக்கும் இல்லாத பாஜகவினர் நேற்றைய தினம் மட்டும் நுழைவாயிலில் இருந்து போராடி கொண்டிருந்தார்கள். நாங்கள் உள்ளே நுழைய முற்பட்ட போது எங்களை அவர்கள் மிரட்டினார்கள், தள்ளினார்கள். காங்கிரசினுடைய தலைவராகவும் மாநிலங்களவை தலைவராகவும் இருக்கக்கூடிய, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வயது முதிர்ந்தவர், அவரை அவர்கள் தள்ளியதால் அவர் கீழே அமர்ந்தார். எனவே நாங்களும் எங்களோடு பெண் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாதுகாப்பிற்காக நாங்கள் போராட வேண்டியது இருந்தது, அதிலே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது என்று காங்கிரஸ் சார்பிலே குறிப்பிட்டிருக்கிறது. ஆக இந்த கலவரத்தை மையப்படுத்தி அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து விமர்சித்த விமர்சனத்தை எப்படி திசை திருப்பலாம் என்று முயற்சித்திருக்கிறார். இன்று நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரின் கடைசி நாள். இன்றைக்கு பாஜகவினர் எதை கையில் எடுப்பார்கள் என்றால், ராகுல் காந்திக்கு எதிராக பேசுவார்கள். மாறாக அம்பேத்கர் குறித்து அவதூறு பரப்பிய அமித்ஷா அவர்களுடைய விவகாரத்தை திசை திருப்புவதற்கு அவர்களுக்கு இந்த அரசியல் தேவைப்படுகிறது. நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தால் அதை திசை திருப்புவதற்கு பாஜக எதையும் செய்யும். மதவாதத்தை அவர்கள் ஏன் கையில் எடுப்பார்கள்? நாட்டினுடைய பிரச்சாரத்தை, நாட்டினுடைய மக்களின் பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு கையில் எடுப்பார்கள். மசூதிக்கு அடியிலே இந்து கோயில் இருந்ததில் என்று ஏன் அவர்கள் தோண்ட போவார்கள்? ஏனென்றால் விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்கும். பெட்ரோல் டீசல் விலை, கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகும் ஏன் குறையவில்லை என்று கேள்வி கேட்பார்கள் மக்கள். ஏன் அதானியினுடைய அம்பானியினுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்கிறவர்கள் விவசாயிகளுக்கு
குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுக்கவில்லை என்று கேட்பார்கள். அதானி பேரை சொன்னாலே ஏன் அலறுகிறீர்கள்? நாட்டுடைய எல்லா பொது சொத்துகளும் அதானியிடம் ஏன் கொடுக்கிறீர்கள்? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னீர்களே, இளைஞர்கள் வேலை இல்லாமல் தெரிகிறார்களே, இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் பாஜக என்ன செய்யும்? ஏதாவது மசூதிக்கு கீழே இங்கே இந்து கோயில் இருந்தது, வாருங்கள் தோண்டலாம் என்று ஒரு மத கலவரத்தை தூண்டிவிடும். அப்படி திசை திருப்புவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிதல்ல. அப்படித்தான் டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு இந்தியா முழுவதும் பாஜகவுடைய முகத்திரையை கிழித்ததனால், பாஜகவினுடைய நோக்கத்தை தோலுரித்ததனால், இதை எப்படியாவது மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்து இந்த பிரச்சனையை திசை திருப்புவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். இந்த முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறாது என்பதைத்தான் இந்தியா முழுவதும் தொடர்ந்து வருகிற எதிர்ப்பலைகள் காட்டி வருகிறது. நன்றி, வணக்கம்.